இல்லை அதிமுக ஆன் ட்ராக் தான். இப்போ நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றுபடணும்னா அது ஒற்றுமையாக அது தேவையில்லை. இன்னும் எடப்பாடி இன்னும் இரும்பு கரத்தோடு செயல்பட வேண்டியதான் நானே நினைக்கிறேன். ஏன்னா 25 எம்எல்ஏக்களை திரும்பவும் போய் எடப்பாடிகிட்ட போயிட்டு தகுதி நீக்கம் செய்யுங்க, இல்லைனா நான் நீதிமன்றத்துக்கு போவேன்னு சொல்லணும். அவங்க கூட பணிந்து போகவே கூடாது. இன்னும் இரும்பு கரத்தோட தான் இருக்கணும். நீங்கள் பழைய ஆட்கள் இருக்காங்களா, அவங்களாம் தொகுதிகளை அவங்களாம் முடிந்து போன விஷயம். சசிகலா ஃபேக்டர்லாம் முடிஞ்சு போச்சு. சசிகலால பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியல. அவங்களாம் முடிஞ்சு, அவங்கள பத்தி பேச்சே இல்லை. நான் சொல்றது 25 எம்எல்ஏ விஷயங்களே ஏன் எடப்பாடி யோசிக்கிறார்? அதனாலதான் எடப்பாடி மேல ரொம்ப விமர்சனம் எழுத வேண்டிய காரணம் என்னன்னா, இவ்வளோ ஆக்டிவா பேசுறாருல்ல தாவேக்காவுக்கு எதிராக. அந்த ஆக்ரோஷமா என்ன பண்ணிக்கணும், 25 எம்எல்ஏக்களை நீங்க உடனடியாக முடிவு எடுங்க, சபாநாயகர் நெருக்கடிக்கணும். சபாநாயகர் சொல்லுவாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து அவரே தான் சொன்னாரு. இல்ல அதுக்கு அறிவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு. சபாநாயகர் அவர்கள் ஒரு புள்ளி வச்சுதான் சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்றத பேச வேண்டிய விஷயம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 25 பேரையும் நீக்கியாச்சு. என்ன வாட்னேக், அதனால என்ன அதிமுக 54 எம்எல்ஏ இருந்தா 22 எம்எல்ஏ என்ன செயல்பட போகுது சார்? நான் கேட்பது அடுத்து உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல்னா 2 அரசியல் எதிரிகளை எதிர்கொள்ளணும்ல. எதிர்கொள்ளட்டுங்க, எப்படின்னு கேட்கிறேன் நான். அதாவது என்னன்னா, அதிமுக 10 தோல்வி ஆயிடுச்சு, 11 தோல்வி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆட்சி இல்லைன்னா கை காலம் நடுங்குது. அதை ஏன் நம்ம ஊக்குவிக்கணும்னு சொல்றேன். திமுக இல்லையா, பல ஆட்சி இல்லாம இல்ல இருந்தாங்கல்ல. இப்ப திரும்ப இந்த 4 எம்எல்ஏக்களை ஐயோ திரும்பவும் நான் எதிர்கட்சி எம்எல்ஏ உட்கார்றதா, அதுக்காக தான் நாங்க ரிசைனே பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ண சொல்றாங்க. இந்த கல்ச்சர் எப்படி அதிமுக வந்தது? ஏன் இந்த கல்ச்சரை முதல்ல மாத்தி ஆகணும். எதிர்கட்சி வச்சு தொடர்ந்து உட்காருங்க, தப்பே கிடையாது. நீங்க திரும்ப ஐயே எல்லாம் சொல்றது கன்சனே என்னங்க, எடப்பாடி தோல்வி மேல தோல்வியா இருக்குது, எப்ப அதிகாரத்தை 3வது இடத்துல இருக்காரு நம்ம எல்லாம் சொல்றோம். சரி, எண்ணிக்கை அடிப்புல சொல்றோம். திரும்ப அவர் ஆட்சி பிடிப்பாரா? அந்த கேள்வியே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படட்டும், அதுக்கான தேவை அங்க இருக்குது. இன்னைக்கு தாவேக்கா திமுக நம்ம என்ன சொன்னோம், எடப்பாடியே 3 வருடங்கள் எதிர்கட்சி தலைவர் செயல்படவில்லைன்னு பண்ணோம். 3 வாரம் ஆச்சு, நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு நமக்கு தெரியாது. அவர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் வீராவாசமா பேசுவாரு, சரி 2 ட்விட்டர் போட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காணோம். இதை தானே 3 வருஷம் முன்னாடி எடப்பாடி பண்ணாரு. இப்போ ராம்கி, நீ திரும்பவும் இந்த ரிசல்ட்டை உன்னிப்பாக பார்க்கிற போது ஒரு தன்மை இருக்கு. அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 லட்சத்தை தாண்டி 1 கோடியை தாண்டி தான் உயிர்ப்பாக இருக்கு. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, சீட் கன்வெர்டபிலிட்டின்ற இடத்தில் சில மண்டலங்கள்ல அதிமுக வலுவா இருக்கு, கிராமப்புற பகுதிகளில் இருக்கு. இன்னும் கொங்கு மண்டலம்னு சொல்ற நகர்ப்புற பகுதிகள் நமக்கு கை கொடுக்கல. விஜய் அவர்கள் பெரிய கூட்டணியோட இருந்துட்டு இருக்காங்க. பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவும் என்ன செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அது 40% தொழில். நான் கேட்பது, நான் கட்சி நடத்துறத பத்தியே இல்ல. பிரியன் சொன்ன மாதிரி சீட்டா ஜெயிக்கணும், சரி அததான் பவருக்கு வரணும்ல, அது எப்படின்னு கேக்குறேன். எடப்பாடியார்ட்ட சினிமா புகழ் கிடையாது. எடப்பாடிட்ட லேடிஸ் ஓட்டும் போடல, யங் ஓட்ஸும் போடல. சோசியல் மீடியா லட்சணம் என்னன்னு தெரியும். ராய் சத்யன் பேசுறாரு, அதாவது தொகுதிக்கு எம்எல்ஏ வரலங்கிறத நம்ம ஒரு 3 நாள் கிட்ட அடிப்போம். அதாவது ஐடிவிங் நிர்வாகி சோசியல் மீடியாவுக்கு வரலங்கிறது அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆக்சுவலா. ஒரு ட்விட்டு கூட போடாத ஐடிவிங் தான் ஏடிஎம்கே ஐடிவிங். எடப்பாடி அறிக்கை போடுறாரு, அதை ரீட்வீட் பண்ண கூட ஆள் கிடையாது. அதுதான் அதிமுக ஐடிவிங் கூட நிலைமை. ஸோ அதனால எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் 1,30,000 ஓட்டு எடுத்திருக்காருங்க. இதெல்லாம் இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இதெல்லாம் இருந்த திமுக என்ன பண்ணிருக்கு பாருங்க. இதெல்லாம் இருந்தும் சினிமா உதயநிதி சினிமா நடிகராக இருந்தார், அவருக்கு சினிமா புகழ், லேடிஸ் ஓட்டு பண்ணாங்க, யங் ஓட்டு இருந்தது, 3 இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. ஐடிவிங் தான், டிஎம்கே ஐடிவிங் தான் ஸ்டார்ட் பண்ணதே. நீங்க சொல்வதுல எத்தனையோ நெருக்கடிகள்லாம் இருந்தும் அவங்க அந்த ஹோல்ட விடல. ஒருவேளை அதிமுக ஹோல்ட விட்டிருந்தாங்கன்னா தாவேக்கா பெரும்பான்மை கூட பெற்றிருக்கும். அதெல்லாம் இருக்கு, நம்ம அதை மறுக்கல. ஆனா பழைய பலத்தோடு நகரணும்னா என்ன செய்ய போறாங்கன்ற, இப்ப 2 எதிரி வந்தாச்சு. கூட்டணி பலத்தோடு ஒரு எதிரி, திமுக என்ன கூட்டணி வைக்க போறாங்கன்னு தெரியல. எப்படின்னு கேட்கிறேன். இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி செயல்படுறது ஒரு வேலை விட்டுதான். 2வது கட்சியை இன்னும் கட்டுப்பாடு வைக்க, இது 2 வேலை மட்டும் தான் எடப்பாடி செய்யணும். அதையே அவரு தெளிவா பண்றாரா இல்லையாங்கிறத நம்ம விமர்சனம் வைக்க முடியாது. அவர் எப்படி ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிற, இனிமே கூட்டணி ஆட்சி தான். நீங்க உண்மை கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி எல்லாம் அமைத்து அவங்க அப்படி வந்தாதான் இடைத்தேர்தலில் கூட நமக்கு கூட்டணி தான். இப்ப நீங்க சொல்வது பலருமே சொல்றாங்க, இனி மும்முனை போட்டி கூட்டணி ஆட்சி, அதுல கூட மாற்று இல்ல. அதுக்கு அதிமுக தலைமை வகிக்கிற கூட்டணியா இருக்க போதா எப்படின்ற மைனர் பார்ட்னரா இருக்க போறாங்களா? மைனரோ மேஜரோ அப்படி 3 பேர் கொண்ட 3 பார்ட்னர் எப்படி ஆந்திராவில் நடந்ததோ அதே மாதிரி ஒரு அனுபவம் உள்ள சந்திரபாபு நாயுடு தலைமையில் பாஜக தேசிய கட்சி, அதே மாதிரி பவன் கல்யாண் ஒரு இளைய தலைமுறையை வசீகரிக்க தலைவர் 3 கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு. அதுல தலைமை அதிமுக தானே.
அதுலயும் தலைமை இல்ல. நான் என்ன சொல்றேன், சார் அததான் சார் துரைக்கண்ணா சொன்னாரு, நீங்க அந்த இடத்துக்கு தான் நகர்றீங்க. வேற காலம் ஓடிடுச்சு. இப்ப நீங்க இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி மைனர் பிளேயரா தான் அதிமுக இருக்க போறாங்கன்றதுக்கா துரைக்கண்ணா அவர்களோ வில்சன் அவர்களோ இல்ல. அடுத்து வரக்கூடிய முதல்வர் அனுபவசாலியா இருக்கணும், மக்களை விரும்புவாங்க. சொல்லுங்க, 25 நாள்ல நம்ம கத்துக்கிட்ட பாடமே அதான். யாராவது புதுசா இன்எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வந்து உட்கார்ந்தீங்கன்னா என்ன நடக்கும்? 20 நாள் கண் கூட பார்த்தோம். இனிமே வரக்கூடியவர்கள் அனுபவசாலிகள் தான், வெறும் மக்களை விரும்புவாங்க. அதை இடைத்தேர்தல் நிரூபிக்க நீங்க அங்க ஒரு போட்டி இருக்குல்ல, திரு ஸ்டாலின் அவர்களா திரு பழனிசாமி அவர்களான்றது தாராளம் நிச்சயமா போட்டி இருக்கு. நிச்சயமா போட்டி இருக்கு. எக்ஸிஸ்டிங்ல 107, 59, 47. ஓகே, இந்த 3 பேர் தானே தலைமையில இருக்கும் கூட்டணி அமைஞ்சா. அப்படிதான். ஆமா, இருமுனை போட்டினா நீங்க சொல்லலாம். ஓகே, இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் சேருவாங்களா? அப்பனா யார் தலைமை கேள்விக்குறி வரும். ஓகே, இந்த 3 பேரும் தனித்தனியா தலைமை மும்முனை போட்டி, மும்முனை கூட்டணி தான் இருக்குமா? பட் அதுக்கு தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருப்பதா பார்க்கலையா? அது தனிச்சு நின்னே, இப்ப இது வரைக்கும் அதிமுக தான் தனிச்சு நின்னுச்சுன்னாங்க. விஜயன் தனிச்சு நின்னே அந்த விஷயத்துல நான் வேற மாதிரி கணிக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுகவுக்கு இருக்கிற கட்டமைப்பும் அந்த வலுவான இதுவும் வந்து ஆணித்தரமான வாக்குகளும் கவர்ச்சி வாக்குகள் வந்து தற்காலிகமாக தான் இருக்கும். அவர் அதை பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணார்னா ரைட். இந்த தேர்தல்ல விஜய் பெர்ஃபார்மன்ஸ்ல விஜய் இம்ப்ரூவ் பண்ணார்னா ரைட். பிரியன் இந்த இடத்துல தான் மாயெல்லாம் உடைஞ்சு போச்சு சார். அதுதான் நானும் சொல்ல வரேன். எல்லாரும் இனிமேல் எதுக்கு பூத் ஏஜென்ட் பிஎல்ஓ எதுக்கு, ஆனால் மாநாடு அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. ஒரு விஷயம் உண்மை, விஜயோடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அடுத்த தேர்தலில் அவருக்கு ஆதரவு இருக்கா இல்லைன்றது தெரியும். இந்த வாட்டி கவர்ச்சியோ இன்ஸ்டாகிராமோ இல்ல அதிமுக திமுக பிடிக்காதையெல்லாம் ஓட்டு போட்டுக்கலாம். பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த ரூபா கொடுக்கறது, இந்த ஜாதி மதம் பார்க்கறது, இதெல்லாம் இவர் இந்த தேர்தலை உடைச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு இடம் பிரியன் நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு இடம் நம்ம கவனிக்க வேண்டியது, பணம் வாங்கிட்டு மாத்தி போட்டுருக்காங்க. அதுல மாற்று இல்லை. ஆனா மக்கள் சாதி மதம் பார்க்காம வாக்களிச்சிருக்காங்க. கட்சிகள் சாதி மதம் பார்க்காம வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்களா? நிறுத்தியிருக்காங்க. நிறைய தொகுதிகளில் எல்லா இடத்துலயும் பொது வேட்பாளர் நிறுத்தினாங்கல்ல. பொது வேட்பாளர் பட்டியல் சார், அதுவே ரொம்ப டிஸ்பியூட்டா இருக்கு பிரியன். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை தொகுதிகளில் மக்கள் மனநிலை அப்படி இல்ல, சாதி மதம்லாம் இல்ல, விஜய்க்காக போயிருக்காங்க. ஆனா கட்சிகள் சோசியல் இன்ஜினியரிங் தான் பண்ணிருக்காங்க சார். கட்சிகள் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணா சில இடங்கள்ல பண்ணிருக்கலாம் சார். நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காங்க. சில தாவேக்கா அப்படி பண்ணிட்டா நிறைய பண்ணிருக்காங்க. நீ அதுக்கு உற்று பார்க்க, நீங்க டேட்டா பாருங்க, நம்ம பேசலாம். துரைக்கண்ணா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை சகோதரர் ராம்கே சொன்னார், இன்னும் கொஞ்சம் இரும்பு கரம் கொண்டு அவர் அடக்கணும், செயல்படணும்னு. இருக்கிற கரத்தை வச்சு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு ஆமாம் கட்சியை ஒரு மோசமான சூழலுக்கு கொண்டு வந்துட்டார். சகோதரர் சொன்னார் நிறைய பெர்சன்டேஜ் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தொகுதி வாரியாக பார்த்தோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருந்தது. நாடாளுமன்ற தொகுதியில் 15 தொகுதி 3வது இடம் 7 இடம் டெபாசிட் போயிடுச்சு. சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா கட்சி கட்டமைப்பு பலவீனமா இருக்குன்றீங்களா? பலவீனமா இருக்கு. ஆமாம், நீ கட்சி கட்டமைப்பு இல்லை, கட்சி அலுவலகமே எந்த உயிர்ப்பும் இல்லை, உயிரோட்டமும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலத்தில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், பொருளாளர், கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயலலிதா அத்தனை பேருமே காலையில் 10:30 மணிக்கு வந்தால் சாயங்காலம் 2-3 மணி வரைக்கும் அலுவலகத்தில் இருப்பாங்க. இங்கே எங்கிருந்தெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு விசாரித்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட நிர்வாகிகளுடைய விசாரித்து அவருடைய குறைகளை தீர்க்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. உயிர்ப்பு இல்லை. 90க்கும் மேற்பட்ட ஒரே ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், 40க்கும் மேற்பட்ட அமைப்பு செயலாளர் இருக்கிறாங்க. யாருமே அலுவலகத்துக்கு வர்றதில்ல. மாத சம்பளம் வாங்குற 2 ஊழியர்கள் கட்சியை நடத்துறாங்க. இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன் சுருக்கமா, இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கு இந்த கட்சியை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நடத்துகிற எடப்பாடியார் எத்தனை தோல்வி வந்தாலும் அவர்தான், அதுக்கு மாற்றே இல்லைங்கிறாங்க. ஒரு தகுதி திறமை படைத்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் பயணித்த 100கணக்கான இருக்கிறாங்க.